காவேரிக்கு 7வது மாதம் ஆனதுனால தாத்தா 7வது மாதம் ஆகுது காவேரிக்கு, அதனால வளைகாப்பு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனேவும் விஜய்க்கு சந்தோஷமா இருக்குது. சரிங்க தாத்தா அப்படியே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதும் சாரதா வந்துட்டு நாங்கள் தான் வளைகாப்புக்கு எல்லாமே பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. உடனேவும் அத்தை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனேவும் பாட்டி இருந்துக்கிட்டு நீ எதுக்காக பண்ணணும், 7வது மாதம் வளைகாப்பு அவங்க தானே பண்ணணும், அவங்க தான் செலவு பண்ணி தானே பண்ணணும், அவங்க பார்த்துக்குவாங்க விஜய் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே சாரதா நாங்கள் பார்த்துக்குறோம் தம்பி அப்படிங்கிறாங்க. வேண்டாம் அத்தை, அதை நானே எல்லாமே பார்த்துக்கிறேன், காவேரிக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி வந்து நான் என்ன சொன்னால் என்ன தான் கேட்பாங்க, யார் கேட்க போகிறேன், அம்மா உன்னால் எதுவும் பண்ண முடியல, நீ எதுவும் வருத்தப்படாதம்மா, தான் விஜயை சொல்லிட்டாங்கல்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வளைகாப்பு நாள் வந்துடுது. உடனே விஜய் காவேரியும் ரெடியாகி வர்றாங்க. 2 பேரும் உட்காந்துட்டு எல்லாரும் விஜய் காவேரிக்கும் வாழ்த்து சொல்லி காவேரிக்கு வளையல் போட்டு விடுறாங்க. சாரதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே என்னதான் இருந்தாலும் குமரன் இல்லையேன்னு சொல்லிட்டு கங்கா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. யமுனாவும் வர்றாங்க. அவங்களும் அவங்க காவேரி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே காவேரியும் விஜயும் வாழ்த்திட்டு போகிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.